எஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு யாருக்கா ஐடியா இருக்கா? இன் யுவர் லைஃப் இன் யுவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் எண்ணம் போல் வாழ்க்கை. நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதை சார்ந்துதான் நம்மளோட வாழ்க்கை வந்து டிசைன் செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில தான் வந்து இன்னைக்கு நம்ம பேச போறோம். நம்மளோட எண்ணங்கள் எப்படியெல்லாம் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட செயல்கள் இருக்குது அப்படிங்கிறதா. இப்போ நம்ம வந்து EFT எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிளாஸ் தான் வந்து ரெகுலரா நடத்திட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 4 வருஷமா நடத்துறோம். அந்த யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 420 450 வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்களோ உடனடியா வந்து அதுல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி செல்வம், பணம், வாழ்க்கை அது எதுவா இருந்தாலும் நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதை சார்ந்துதான் நம்மளுடைய முன்னேற்றம் கிடைக்கும் இல்லையா? நம்ம எதை பத்தி எப்படி சிந்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே நம்மளோட கையில தான் இருக்கு. எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. ஆனா நமக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா இது எப்படி சக்சஸ் ஆகுது, உண்மையிலே இது வந்து நடக்குதா, இதை வந்து நம்பிக்கையின் அடிப்படையில போறதா, இல்ல வந்து இது ஒரு மாயாவி மாதிரி ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய நமக்கு சம்பந்தமே இல்லாத நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம தலைக்குள்ள ஓட்டிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா வி ஆர் ஆல் ஜீனியஸ் இல்லையா? ஸோ நம்ம வந்து நிறைய சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப நமக்கு என்ன, நம்ம லைஃப்ல நம்ம முன்னேறணும், நல்ல ஒரு ஃபினான்சியல் ஃப்ரீடமாக வாழணும். அந்த வாழ்க்கையை தரக்கூடியது நிறைய சிஸ்டமேட்டிக்ஸ் இருக்கு. நீங்க நிறைய இதே மாதிரி மெடிடேஷன் கிளாஸஸ் நிறைய இருக்குது. ஸோ அதையெல்லாம் வந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த எல்லா பயிற்சியும் உங்களுக்கு முழுமையை கொடுத்துதா அப்படின்னா ஒரு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் நீங்க வந்து அந்த நபரோட, அந்த குருவோட, உங்களுடைய அந்த ஆன்மீக தலைவரோட நீங்க வந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அவங்க வந்து உங்களுக்கான பயணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அதுக்குன்னு டாஸ்க்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல வந்து நீங்க தொடர்ந்து பயணிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ அது உங்களுக்குள்ளார உங்க வாழ்க்கையில சில மாற்றங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. பட் நம்ம அப்படி கிடையாது. ஷார்ட் பீரியட்ல வெறும் 12 நாள்ல இந்த கிளாஸை வந்து முழுசா உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்க வாழ்க்கைய ஒரே அடியா மாத்திருப்போம். அப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்களை தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ அதனால வந்து நம்ம இங்க நிறைய கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை முழுமையா மாற்றி அமைத்த நபர்கள் இங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட கூட நம்ம கேட்டு பார்க்கலாம். யாராவது மைக் ஆன் பண்ணி பேசுங்கம்மா. நம்ம கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க யாராவது மைக் ஆன் பண்ணி பேசுங்க. பிரியா உங்க மொபைல் நம்பர் கொஞ்சம் பதிவு பண்ணிருக்கீங்களா? உங்களோடது நான் 2 டைம் ட்ரை பண்ணேன். எனக்கு தப்பா வருது, நம்ம சன்னுக்கு கரெக்டா வருது. உங்க நம்பரு பிரியா, பிரியா. ஓகேங்க சார். அந்த இது சாட் பாக்ஸ்ல போட்டீங்கனாலும் போதும், நான் அப்படியே காப்பி பண்ணிக்குவேன். நான் 2 டைம் ட்ரை பண்ண உங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு. பட் ராங் நம்பர் வருது. அவருக்கு காண்டாக்ட் பண்ணா மெசேஜ் பண்ணா கரெக்டா வருது. நான் பண்ணா வர மாட்டேங்குது. என்னோட போன்ல என்ன ப்ராப்ளமா என்ன தெரியல. உங்களை 2-3 டைம்ஸ் நான் ட்ரை பண்ணிட்டேன். பட் வந்து முடியல. என்னால வந்து உங்களை ரீச் பண்ண முடியல. அந்த சாட் பாக்ஸ்ல நம்பர் போட்டீங்கன்னா கரெக்டா நான் வந்து ரீச் ஆயிடும். எஸ், யாராவது டக்குன்னு மைக் ஆன் பண்ணுங்க. சப்ஜெக்ட் டைம் போயிட்டே இருக்குது. மெடிடேஷன் பண்ணணும். சார் அதுக்கப்புறமா நம்ம எஸ்மா கமான் இந்த 12 டேஸ் கிளாஸ் பத்தி தானே சார் சொல்லணும்? சொல்லுங்கம்மா. ஓகே சார், குட் மார்னிங். நான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே சில இதுல எல்லாம் இருந்தா, பட் அதெல்லாம் எனக்கு அவ்வளவா சக்சஸ் பண்ண முடியல. பட் டைம் நான் தமிழ்ல பார்த்தோன்னா ஓகே நான் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணோம். ஆனா நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் இது.
ம். இப்ப அது கம்ப்ளீட் நீங்க பண்ணீங்க சொன்னீங்க இது. இல்லையா எண்ணம் போல் வாழ்க்கைன்ட்டு, நான் இதெல்லாம் முதல்ல நினைச்சு என்ன சார் ம். லாஸ்ட் எப்ப கம்ப்ளீட் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் சார். 2 வீக்ஸ் முன்னாடி தான் பேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? எஸ். ஆமா சார். அதுக்கு முன்னாடி சக்சஸான தான் கம்ப்ளீட் பண்ணேன். பட் நிறைய சேஞ்சஸ் இருக்கு சார். நம்ம நீங்க சொல்ற மாதிரி இந்த டேப்பிங் எல்லாம் பண்ணும்போது இன்ஸ்டன்ட்டா மிராக்கல் நடக்குது. அது நம்மளுக்கு முன்னாடியே பாக்குறோம். அது பார்க்க பார்க்க என்னாவது இன்னும் நிறைய நம்ம பண்ணணும், இன்னும் நம்ம என்னென்ன கோல்ஸ் வச்சிருக்கோமோ எல்லாமே ரீச் ஆகணும்ன்ற பாசிட்டிவ் தாட்ஸும் இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. அது வந்துட்டு நிறைய பார்த்துட்டே இருக்கிறேன், டெய்லி லைஃப்ல பார்த்துட்டே இருக்கேன். இப்போ ஏடிசியில் கூட ஜாயின் பண்ணியிருக்கேன் இது மூலமா. எஸ், குட். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூமா. சார். எஸ். சூப்பர் மேம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் மேம், ஏடிஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கிறது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். சார் வாழ்க எஸ், வளமுடன் அவங்கள சார். எல்லாரும் வெல்கம் வணக்கம். பண்ணுங்க, எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்க. ஏன்னா அவங்க Yes, நம்மளோட sir. பேசிக் கிளாஸ்ல இருந்து அட்வான்ஸ் இதுலயும் ஜாயின் பண்ணிட்டாங்க Yes, இல்லையா? sir. சூப்பர். ஆமாங்க சார். எஸ். எஸ், மைக் ஆன் பண்ணி விஷ் பண்ணுங்கம்மா. மைக் ஆன் பண்ணி வாழ்த்துக்கள் விஷ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்மா. கங்க்ராச்சுலேஷன் மேம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. தேங்க்யூ. வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன்மா. தேங்க்யூ. தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லக்ஷ்மி மேம், லக்ஷ்மி Thank- மேம், சொல்லுங்க மேம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஓகே, அவங்களோட ஒரு ஆசை இருக்குது இங்க. நம்ம எல்லாருமே வந்து அவங்கள அம்முன்னு தான் கூப்பிடணும், யாரும் லட்சுமி கூடாது. அதனால வந்து நம்ம அம்மு கிளாஸை ma'am, பொறுத்த அம்மு வரையிலும் ma'am அவங்க வந்து வாழ்த்துக்கள். அம்மு தான். ஓகே, ஆமா, சார் அது நேத்தே ஒண்ணும் இல்ல அவங்க சார், அது ஒரு பெட் நேம். நம்ம சின்ன வயசுல எல்லாரும் கூப்பிட்டு நம்ம அதே பழகிட்டோமா, சோ அது மிஸ் பண்ற மாதிரி இருந்தது. அதனால அந்த விஷயத்தை நான் சொன்னோம். வேற ஒண்ணும் இல்ல. அதனால வந்து உங்களை யாரும் இங்க லட்சுமின்னு கூப்பிட மாட்டாங்க, அம்முன்னு தான் கூப்பிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஆமா, சார். பக்கத்துல இருக்கு அந்த மாதிரி கூப்பிட்டுதான் சார் பழக்கப்படுத்திட்டோம்னா மாத்திக்க எஸ், அதனால எல்லாரும் அம்முனே கூப்பிடுங்க. ஓகே, மாட்டாங்க சார். ஓகே, ஓகே. பாரதின்னு கூப்பிட்டாதான் பிடிக்குது, இவான்னு கூப்பிட்டா பிடிக்கலைங்க சார். அந்த மாதிரி தான் அவங்களோட அது பேர் ஏன் அப்படி சொல்லும்போது எனக்கு சொன்னாங்க மேம், ஞாபகம் நான் வந்தது. பெங்களூர்ல இருந்து இல்லைங்களா, ஆக்சுவலா ஸ்கூல்ல மட்டும் தான் லக்ஷ்மி, வீட்ல சரௌண்டிங்ஸ்ல எல்லாருமே அமுதா அதான் கூப்பிட்டாங்க. அதான் அது ஆமா ஆமா, கல்யாணம் நமக்கு ஆயிட்டு பிடிச்ச மாதிரி சென்னைக்கு, கூப்பிட்டாதான் நல்லா அதான் இருக்கும். கல்யாணம் ஆகி சென்னைக்கு வந்த பிறகு தான் இங்க லக்ஷ்மின்றாங்க. ஆனா ரொம்ப ரேரா தான் இங்க பேசுவோம் இல்லையா, அதனால நம்ம வெறும் லக்ஷ்மி தான். பெங்களூர்ல இருந்து கால் வந்தா கூட அம்முதான்னு கூப்பிடுவாங்க. சோ மெஜாரிட்டி அதுக்கு இருக்கிறதுனால எனக்கு மைண்ட் செட்ல அப்படி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். எஸ், கண்டிப்பா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த இதுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம யாருமே வந்து சபிக்கப்பட்டவர்களோ அல்லது நமக்கு வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்படாதவர்களோ கிடையாது. யாருக்குமே வந்து எந்த விதத்திலயுமே வந்து இவங்களோட வாழ்க்கை சரியில்லை, இவங்க சரியில்லை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த ராசி இல்ல, தோஷம் இருக்கு, மோசமா இருக்குது, இது சரியில்லை, கட்டம் சரியில்லை, நாள் சரியில்லை, நேரம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த காலம் நேரம் இதெல்லாம் வந்து அது அதோட நிலையில அது அதுவாக அது யாரையும் யாருக்காகவும் தன்னை மாற்றிக்கொள்வது கிடையாது. பாருங்க, தன்னோட நிலையில அது எந்த விதமான மாற்றத்தையுமே ஏற்றுக்கொள்ளாமல் தன்னோட பயணத்தை என்ன தடைகள் வந்தாலும் நிக்காமல் போயிட்டே இருக்குது. உங்களால ஒரு நொடியில மைக்ரான் நொடிய உங்களால புடிச்சு நிறுத்த முடியும் அப்படின்னா இந்த உலகத்துல உங்களை விட ஒரு மிகப்பெரும் மனிதர் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களுக்குள்ள வந்து, பட் அதையெல்லாம் கடந்து அந்த நொடிகள் கூட நம்மனால நிறுத்த முடியாம அது அதோட பாதையில போய்கிட்டே இருக்குது. அத போய் நாம என்ன சொல்றோம்னா, எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு காலம் சரியில்லை அப்படின்னு சொல்லி உங்களை நீங்க கஷ்டப்படுத்திக்கிறீங்க. ஆனா அது அது வாட்டுல போயிட்டே இருக்குது.
அதை யாரு வந்து நிறுத்தவோ மாத்தவோ ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அது எதுக்காகவும் நிக்கவும் கிடையாது, மாறவும் இல்ல. சரி நிமிஷங்களாவது மாறுமோ, காலமாவது மாறும், மாறுறதே கிடையாது. அது அப்படியே அப்படியே போய்க்கிட்டே இருக்கு. 5 காலமும் 4 பருவங்களும் பிடிக்க முடியாம போயிட்டு இருக்கு. அது பாட்டுல அதோட மாசம் வந்துச்சுன்னா அது சேஞ்ச் ஆயிருது. மழை வந்தா மழை பெய்யுது, வெயில் வந்தா வெயில் அடிக்குது, குளிர் வந்தா குளிர் அடிக்குது, காத்து வந்தா காத்து அடிக்குது. அது தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு போய்க்கிட்டே இருக்குது. எங்கேயாவது வந்து இல்ல இது ஜனவரி மாசம் நான் வந்து இந்த டைம்ல மழை பெய்யறேன், குளிர் அடிக்கலைன்னு சொல்லுதா? இல்ல டிசம்பர் ஆயிடுச்சு, நான் வந்து குளிர் வரல, இப்போ வந்து வெயில் அடிக்கிறேன்னு சொல்லுதா? இல்ல மே மாசம் கடுமையான வெயில் வர இடத்துல போய் பனியா கொட்டுவேன்னு சொல்லுதா? அந்த மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்ல. எந்த நிகழ்வுமே இல்லை. அது அது அந்தந்த டைம்ல அந்தந்த காலத்துல மாறி போயிட்டே இருக்குது. சம்மர்னா சம்மர் தான், வெயில் தான், பயங்கரமான உஷ்ணம் தான், சமாளிக்க முடியல. ஒரு சில ஊர்கள்ல காரோட பம்பர்லாம் உருகி கீழே உழுகுது. நீங்க போய் உங்க சம்மரை மாத்துங்களே, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்களே, பாவம் கஷ்டப்படுறாங்களே. ஏன் உங்க காலத்தையும் நீங்க தினசரி பார்க்கக்கூடிய அந்த இடத்த போய் மாத்துங்களே போங்க. காலத்தையும் மாத்த முடியாது, நேரத்தையும் மாத்த முடியாது. அது அது பாட்டுல தான் போயிட்டு இருக்கும். ஆனா நீங்க தான் புலம்பிட்டு இருக்கிறீங்க, எனக்கு அது சரியில்லைன்னு. நீங்க அது சரியில்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டாமா? அப்புறம் நீங்க உங்களையே டாமினேட் பண்றீங்க, உங்களையே மோசமா பேசுறீங்க. அதை கம்பேர் பண்ணி, அந்த இயற்கையை நோக்கி கம்பேர் பண்ணி நீங்க அதை போய் தப்பா பேசுறீங்க இல்லையா? ஏன்னா அது அதுவாக இண்டிவிஜுவலா அது பாட்டுல போயிட்டே இருக்கு. ஆனா நமக்கு ப்ராப்ளம் என்னன்னா சோசியல் ஆக்டிவிட்டிஸ். நம்மை சுத்தி அமைந்திருக்கக்கூடிய காலமும் நேரமும் சூழலும் நம் மக்களை சார்ந்து நமக்கு சில மாற்றங்களை கொடுக்குதே தவிர அந்த இயற்கையில வந்து எந்த மாற்றமுமே இல்லை. நீங்க வாழ்ற வாழ்க்கையில உங்களுக்கு வேணா உங்க ஓனரோ இல்ல வந்து உங்களோட தொழிலோ உங்களுக்கு லாபத்தையோ நஷ்டத்தையோ வியாபாரத்தையோ இல்ல ஒரு மனிதனோட பேச்சோ உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அது உங்களுக்கும் அந்த மனிதருக்கும் அந்த சோசியல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நடுவுல நடக்கக்கூடிய நிகழ்வே தவிர அதுக்கும் இயற்கைக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. ஆனா இயற்கையை நோக்கி நீங்க வந்து குற்றச்சாட்டுகளை வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்லையா? நம்மளே மாத்திக்க தெரியாதனால போய் அதை மேல குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. எஸ். உங்க ப்ராப்ளம் என்னன்னா உங்களுடைய அந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ் தான் ப்ராப்ளம். அந்த கம்யூனிகேஷன் தான் ப்ராப்ளம் இல்லையா? உண்மையிலே பார்த்தா இந்த காலம் நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இயற்கை என்னவாக இருக்குதுன்னு பார்க்கும்போது நம்ம மனிதர்களுடைய மனநிலை இயற்கையின் செயல்பாடாக மாறுகிறது. அது எப்படி மாறுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து என்னடா சனியும் பிடிச்ச மழை அப்படின்னு ஏசக்கூடியவர்களாக நீங்கள் மாறும் பொழுது அது ஒரு கட்டத்துல அது உங்களுக்கு அழிவை கொடுக்கக்கூடியதாக மாறுது. அதே டைம்ல நம்ம வந்து அதை வணங்கி போற்றி அதுக்கு மதிப்பு கொடுத்து அது வந்து அந்த பிரபஞ்ச சக்தியோட அருள், அந்த அருள் கொடை வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த மழை நீர் மூலமாகத்தான் நம்ம வந்து இப்ப தண்ணி குடிக்க முடியுது இல்லையா? அந்த நன்னீர் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக மாறுது. அப்புறம் கடைசியில அது போய் திரும்ப கடல்ல கலந்து திரும்ப நன்னீராக உங்களுக்கு மழையாக பொழிகிறது. அப்பேற்பட்ட அருள் கொடைய நம்ம என்னன்னு தெரியாம நம்ம போய் அந்த இயற்கைய திட்டக்கூடியவர்களாக சபிக்கக்கூடியவர்களாக நம்மளுடைய சாபமாக அதை செய்யக்கூடியவர்களாகலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இயற்கைய அந்த பிரபஞ்சத்தோட அருள் கொடைய சரியான பார்வையில பார்த்து உணர்ந்து புரிந்து தெளிந்து அனுபவித்து நம்ம வந்து அதை மதிக்கக்கூடியவர்களாக போற்றக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம அதை வந்து சரியான முறையில பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கணும்.
நம்ம அத வந்து மோசமா தூற்றுவதோ, நம்ம ஒழுக்கம் இல்லாமல் மாறுவதோ, மெயின் கான்செப்ட் அப்படிதான். ஒரு சமுதாயம் அழிக்கப்படுது அப்படிங்கும் பொழுது, ஒரு சமுதாயம் வந்து முழுமையாக ஃப்ளட்ல போகுது அப்படிங்கும்போது, அங்க என்ன நடக்குதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். திடீர்னு சென்னையில வந்து ஒரு பிரளயம். பயங்கரமான அந்த தண்ணி வந்து ஃப்ளட் வந்து நிறைய ஊர்கள் வந்து அழிக்கப்படுது. ஸோ இந்த நிகழ்வு நடக்கிற ஒரு ஊர்ல வந்து ஒரு பயங்கரமான போர் வருது. நிறைய பிரச்சனைகள் வருது. இது எல்லாமே அந்த பர்ட்டிகுலரா நம்ம எங்க வசிக்கிறோமோ அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சிந்தனையும் அவர்களோட பார்வையும் அவர்களுடைய பழக்க வழக்க ஒழுக்கம் இதையெல்லாம் சார்ந்துதான் நீங்கள் சபிக்கப்படுகிறீர்கள். பிரபஞ்ச சக்தி இயற்கையின் மூலமாக நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாக மாறுகிறீர்கள். அதனாலதான் ஒரேடியாக அது அழிக்கப்படுகிறது. ஸோ நம்மளோட ஒழுக்கம் அது வந்து எங்க தவறாக மாறுகிறதோ, எங்க வந்து அந்த இயற்கைக்கு எதிரான செயல்களை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அந்த இயற்கையோட நடைமுறைய ஒழுக்கத்தை வந்து நம்ம கடைபிடிக்காம இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமோ, அப்ப அது வந்து அந்த இயற்கை வந்து நம்மளை தண்டிக்கக்கூடியதாக இருக்குது. உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்குது. அந்த இடத்துலதான் வந்து ஒரு ஃப்ளட் வருது. அந்த ஃப்ளட் வந்து அந்த பிரபஞ்ச சக்தியோட சாபமாக மாறுகிறது. அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் அழிக்கப்பட்டு காண்பிக்கப்படுகிறார்கள். ஒரு பெரிய பூகம்பம் வருது. அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய துரோகத்தை வந்து மக்களுக்கு செய்யறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஊரே வந்து முழுமையாக அழிக்கப்படுது. மிகப்பெரும் கோடீஸ்வரர்கள்லாம் நடுத்தருவுல ஒண்ணும் இல்லாம நின்றுட்டு இருக்கிறாங்க. பண்ணுக்காகவும் ரோட்ல நின்று அந்த உணவுக்காகவும் படுக்கைக்காகவும் இருக்கைக்காகவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்வு வந்து நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு தூய்மையான எண்ணங்களோட நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ, இந்த ஒரு 10 பேர் தூய்மையான எண்ணத்துல இந்த ஊர்ல இருந்தாங்கன்னா உங்க ஊர் வந்து பாதுகாக்கப்படும். ஒரு 100 பேர் கெட்ட மனிதர்களாக கெட்ட சிந்தனைகளோட வாழக்கூடியவர்களாக இருந்தால் உங்களோட ஊர் அழிக்கப்படும். இப்படி வந்து பிரபஞ்ச சக்தியோட இயற்கையோட விதிகள் வந்து விதிக்கப்பட்டிருக்குது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம எதை வேணாலும் சிந்திச்சு எதை வேணாலும் பார்த்து எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம். ஆனா ஒரு மனிதனோட எண்ணங்கள் வந்து இந்த இயற்கையோட மிகப்பெரிய கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பிரபஞ்ச சக்தியோட ஆசி கிடைக்கணும்னா இந்த ஒரு மனுஷன் வந்து ஒழுக்கமா இருந்தா பத்தாது. பல 100 மனிதர்கள் வந்து ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக அந்த உண்மை தன்மை வந்து எப்ப நமக்கு புரியுதோ அப்பதான் வந்து இந்த இயற்கையோட அந்த பிரபஞ்ச சக்தியோட நிலைகளை வந்து நம்ம உணரக்கூடியவர்களாக மாறும். புரியுதுங்களா? ஸோ நம்ம சாதாரணமா வந்து ஒரு மலையை வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம சபிச்சிடும், திட்டிடுறோம். ஏன்னா வெயில் வந்து நம்மளை வாட்டி கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த வெயில் வந்து கடுமையா இருக்கு இல்லையா? கடுமையான வெயில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை வந்து கொடுத்துட்டு இருக்குது. ஸோ இதுல வந்து நோய்கள் பரவுவதாக மாறும் பொழுதும் அதே மாதிரி அந்த வெயில் வந்து உங்களை நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் பொழுதும் நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன? இயற்கைக்கு மாறாக நாம் எப்படி இருக்கிறோம்? இயற்கைக்கு மாறாக நம்ம எப்படி நம்மளோட எண்ணங்களையும் நம்மளுடைய செயல்களையும் நம்மளோட பழக்க வழக்கங்களையும் வச்சிருக்கோங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா. நம்ம எதை செய்யாம இருக்கணுங்கிறத பத்தியும் நம்ம நாலேஜ்டாக இருக்கணும். வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? ஸோ நமக்கு கிளியரா இருக்குங்க சார். இந்த இந்த நம்மளோட ஒரு மனநிலையுமே வந்து ஒரு ஒருங்கிணைந்த மனநிலையாக சிறந்த மனநிலையாக நம்ம இருக்கக்கூடியவர்களாக இருக்கும். நீங்க ஒரு வறுமையில ஏழ்மையில இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணமும் என்னன்னா அந்த சமுதாயத்தோட அந்த சோசியலிசம் அந்த மனிதர்களோட எந்த அளவுக்கு நம்ம வந்து தொடர்போட இல்லையோ
அதுவே வந்து நமக்கு அதிகமான வறுமையை கொடுக்கக்கூடியதாக மாறுகிறது. நம்ம என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் ஓடி போய் மலையில ஏறி எட்டி குதிச்சிருவேன், நான் அதை பண்ணிடுவேன், இதை சக்சஸ் பண்ணிடுவேன், அதை சக்சஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து உங்களுக்கு இருக்குது. ஆனா அதை விட ரொம்ப முக்கியமானது ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தை வந்து உங்க கையில தான் நீங்க வச்சிருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுடைய கரங்களில், உங்களோட கைகளில் தான் இருக்கிறது, உங்களோட எண்ணங்களில் தான் இருக்கிறது. உங்களோட எண்ணங்கள் எப்படி பிரதிபலிக்கிறதோ அதை பொறுத்து தான் இந்த சமுதாயமே ஒரு நியதியை பெறக்கூடியதாக இருக்குது. ஏன்னா நமக்கு புரியல, ஏன் நம்ம ஊர்ல மட்டும் ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியாத ஒரு புதிராக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வழிகேட்டில் மக்கள் வந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம், எல்லையை கடக்குறாங்கன்னு அர்த்தம். அப்ப இயற்கை வந்து இயற்கையாகவே அழிக்கக்கூடியதாக மாறுது. சோ நமக்கு தெரிய வேண்டியது என்ன, நம்ம உணர வேண்டியது என்ன, நம்ம வந்து நம்மள அந்த பிரபஞ்ச சக்தியோட எல்லா பிரம்மாண்ட சக்தி அது, அந்த மிக பெரும் சக்தியை உணரும் பொழுது ஒழுக்கம், டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்ப வந்து நமக்குள்ள அந்த ஒரு ஒழுக்கமான வழிமுறைகள் நமக்கு இல்ல, நம்ம சமுதாயத்துல வந்து வழிகேடுகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கிறது, சபிக்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாக மாறுகிறார்கள். இப்படி ஒரு சூழல் வரும் பொழுதுதான் நம்ம உண்மையிலேயே அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அழிவை வந்து சந்திக்கக்கூடியவர்களாக மாறும். ஏன்னா இந்த மக்களோட மனநிலை மட்டுமே இந்த பூமி வளமாக வாழ்கிறது. ஒரு சமுதாயத்தோட எண்ண பிரதிபலிப்பே அந்த நாட்டோட செழுமையாக மாறுகிறது. ஒரு ஊரோட ஒரு நல்ல வளர்ச்சி எங்க வருது அப்படின்னா அந்த ஒரு சோசியலிசம், எல்லா மனிதர்களுடைய ஒருங்கிணைந்த ஒரே மாதிரியான சிந்தனை இருக்கக்கூடிய, அந்த வளர்ச்சியை சிந்திக்கக்கூடிய, நன்மைகளை சிந்திக்கக்கூடிய ஒரு கூட்டமாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களோட வாழ்க்கை, அவர்களோட ஊரு, அவர்களுடைய அந்த பகுதி நன்மை பயக்கக்கூடிய பகுதியாக, வளர்ச்சி பகுதியாக, உயர்வை சந்திக்கக்கூடிய இடமாக அது மாறுகிறது. அது சொர்க்கமாக மாறுகிறது, நரகமாக மாறுவது கிடையாது. மனிதர்களுடைய சிந்தனை, மனிதர்களுடைய எண்ணங்கள் தான் அங்க ஒரு இடத்தையே அழகுபடுத்தக்கூடியதாக. ஒரு ஊர் திடீர்னு ஒரு நல்ல மெட்ரோ சிட்டியாக, ஒரு அழகான ஒரு ஊராக மாறுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுடைய எண்ணங்கள் தான். ஏன்னா நீங்க சாதாரணமா கணக்கு போட்டு பாருங்களேன், ஒரு ஊர் சிறந்த டூரிசமாக மாறுகிறது, அங்க வந்தா ரொம்ப சேஃபா மனிதர்கள் உணர்கிறார்கள் அப்படின்னு ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த ஊரானது மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தையும் உயர்வையும் அடைகிறது. அதுக்கு காரணம் என்ன, அங்க வசிக்கக்கூடிய மக்களே தவிர டூரிஸ்டா வர்ற மக்கள் அல்ல. சோ இங்க நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, என்னதான் சோசியலிசம் அப்படின்னாலும் அங்க இருக்கிற மக்களுடைய மனசு எந்த அளவுக்கு சுத்தமாக, தூய்மையாக, நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களாக, ஒருங்கிணைந்த எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அங்கதான் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும். அதுதான் நம்ம சொல்றது, உங்களுக்கான ஒரு அழகான தளம் தான் இது. இந்த தளம் உங்களுக்கானது. நிறைய பாசிட்டிவான மக்கள், எனர்ஜியான மக்கள், ஒரே மனம் இருக்கக்கூடிய மக்கள், ஐம்புலத்திலுமே ஒரே சிந்தனை, அந்த பிரபஞ்ச சக்தியை அடையக்கூடிய சிந்தனை, நன்மைகளை சிந்திக்கக்கூடிய சிந்தனை, நெகட்டிவான எண்ணங்களை தவிர்க்கணும் நினைக்கக்கூடிய மனிதர்கள் ஒருங்கிணைந்த ஒரு குரூப், ஒரு ஃபேமிலி. ஸோ இதுக்குள்ள நீங்க இணையும் பொழுது எப்படி வந்து ஒரு பூகம்பத்திலிருந்து பாதுகாப்பதற்கு அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் காரணமாக இருக்கிறார்களோ,
எப்படி வந்து ஒரு ஃப்ளட் வந்து ஒரு நாடே அழிக்கப்படும் பொழுது ஒரு ஊர் பாதுகாக்கப்படுகிறது, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சிந்தனை தான் காரணம். ஸோ அதே மாதிரி தான் இந்த குரூப்ல இருக்கக்கூடிய, இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய, இந்த ஜியோஜியில இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுடைய நல்ல உள்ளம், நல்ல எண்ணங்கள், நல்ல எனர்ஜி, அது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறனாலதான் இங்க வரக்கூடியவர்களோட வாழ்க்கை சிறப்பாக மாறுது. திரும்ப திரும்ப நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன சொல்றோம், உங்களோட வாழ்க்கை உயர வேண்டும். இங்க இருக்கக்கூடிய ஒரு மனிதரும் மிக பெரும் கோடீஸ்வரனாக, பினான்சியல் ஃப்ரீடமாக வாழக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த ஒரு எண்ணம் நம்ம தொடர்ந்து நம்மளோட ஐம்புலங்களிலும் நம்ம உணர்ந்து அதை வந்து வெளிப்படுத்தி, நம்ம அந்த எண்ணங்கள்ல நம்பிக்கையை ஏற்படுத்தி தொடர்ந்து நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ப்ராபபிலிட்டி இல்லையா, தொடர்ந்து ஒரு ப்ராப்பரான விஷயத்த வந்து நம்மளோட தாட்ஸ்ல நம்ம நமக்குள்ளாரையே சிந்திச்சுட்டே இருக்கும் பொழுது, ஒரே மாதிரியான பல நபர்கள் ஒரே விஷயத்தை சிந்திக்கும் பொழுது அது அருள் கொடையாக மாறுகிறது. இயற்கையாகவே அந்த பிரபஞ்ச சக்தி அந்த சக்தியை அந்த இடத்துக்கு கொடுக்கக்கூடியதாக மாறுகிறது. ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக மாறுகிறது. அருள் கொடை, அருள் வந்து அங்க பொழியக்கூடியதாக, அந்த எனர்ஜி, அந்த ஐஸ்வர்யம் எல்லாம் மழையாக இங்க பொழியக்கூடியதாக மாறுகிறது. ஜஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணாலே போதும், உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே போதும், உங்க மழை பொழிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இங்க நல்ல உள்ளம், தனக்குங்கிறத விட நமக்குன்னு சொல்லக்கூடிய நல்ல உள்ளங்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க. ஒழுக்கத்தோட இருக்கிறாங்க. நம்ம சொல்லி கொடுக்கறதே அதுதான், ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கம். என்கிட்ட ஒரு சஜஷனுக்கு கேட்டாங்க, உலகத்திலேயே சிறந்த ஒரு வாழ்க்கை எங்கவாக இருக்கும்? குடும்பத்துலதான் இருக்கும். நீங்க வெளியே எங்க தொலாவினாலும் கிடைக்காது. இங்க அந்த மாதிரி அற்புதமான விஷயங்களை வந்து கத்துக் கொடுக்கறது தான் இந்த வகுப்பு. வாய்ப்புகளே இல்லை, வாய்ப்புகளே இல்லை. கெட்ட எண்ணங்களுக்கோ, கெட்ட செயல்களுக்கோ, தவறான சிந்தனைகளுக்கோ இங்க வாய்ப்பே இல்லை. சோ அந்த ஐஸ்வர்யம், ஏன்னா நம்ம ஒருத்தர் நினைச்சாலே ஒரு விஷயம் நடக்குது. 100 பேர் சேர்ந்து ஒரே விஷயத்த நினைச்சா எந்த அளவுக்கு நடக்கும் நினைச்சு பாருங்களேன். அப்ப எந்த அளவுக்கு நம்ம இணைந்து பிணைந்து ஒரே சிந்தனையோட ஒழுக்கத்தோடு நாம் இருப்போமோ அதை சார்ந்துதான் நம்மளோட வளர்ச்சி இருக்குது. நம்ம எப்ப நம்மளோட மனச பல வழிகள்லையும் நம்ம விட ஆரம்பிக்கிறோமோ, எப்ப நம்ம இந்த நிலையிலிருந்து மாற ஆரம்பிக்கிறோமோ, ஒரு சமுதாயமே ஒழுக்கமில்லை என்றால் இந்த பிரபஞ்ச சக்தி அழித்து விடும். ஒழுக்கம் அவ்வளவு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த ஒழுக்கத்தை வந்து 5 புலன்களிலுமே நம்ம உணர வேண்டும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை சென்ஸ்லயுமே வந்து நாம் ஒழுக்கமானவர்களாக வாழக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப நம்ம கையில தான், நம்மளோட சிந்தனையில தான் நம்மளோட வாழ்க்கையே இருக்கு. உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறல, உங்களுக்கு திரும்ப திரும்ப கஷ்டங்கள் வருது, பிரச்சனைகள் வருது, உங்களுக்குள்ளார வந்து நிறைய கேள்விகள் வருது, உங்களுக்குள்ளார வந்து அந்த தீர்வு கிடைக்காத நிகழ்வுகள் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய ஒழுக்கத்தோட வித்தியாசம் தான் காரணம். உங்களோட எண்ணங்களோட வித்தியாசம் தான் காரணம். ஐயோ, நானெல்லாம் கரெக்டா தான் நினைப்பேன், நானெல்லாம் வந்து யாருக்குமே எந்த தீங்குமே விளைவிப்பதே கிடையாது. நீ ரொம்ப ஒழுக்கமானவன், அதுதான் பிரச்சனையே. உன்னை சுத்தி இருக்கிறவங்களை எல்லாத்தையும் நீ அழிச்சிருவ. ஏன்னா நீ ரொம்ப ரொம்ப ஒழுக்கமானவன், தூய்மையானவன். அது வாழ்க்கையே கிடையாது, அது வந்து சரியானதே கிடையாது. ஒரு கூட்டமாக, ஒரு சமுதாயமாக, ஒரு இடமாக இருக்கும் பொழுது அங்க விட்டு வீழ்ச்சியோடு
அடுத்த மனிதருக்காக சிந்திச்சு அவர்களுக்கையும் சேர்த்து அணைத்து போறதுதான் உண்மையான ஒழுக்கம் அப்படிங்கிறது. நான் ஒரு விஷயத்த நான் ஒழுக்கம் நினைச்சுக்குவேன், நான் மட்டும் ஒழுக்கமா இருந்துக்குவேன், அதை நான் அப்படியே அப்ளை பண்ணுவேன், நான் கரெக்டா இருப்பேன்னா நிறைய பேர் பாதிக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அங்க இருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் உங்களால துன்பத்தை அவங்க அனுபவிப்பதற்கு காரணமாக நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சோ அவங்களோட சந்தோஷம் எப்படி இருக்கும்னு பார்த்து, அவர்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும்னு பார்த்து, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்திக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒழுக்கங்களை கடைபிடித்து நம்ம எப்போ வாழ்றோமோ அப்பதான் உண்மையான வாழ்க்கையை வாழ முடியும். நமக்குள்ள நம்ம ஒழுக்கம்னு எப்ப சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்ப நீங்க கர்வம் பிடித்த மனிதராக மாறுறீங்க. நீங்க பொறாமைக்குரிய மனிதராக, உங்க வாழ்க்கையை நீங்களே அழிக்கக்கூடியவர்களாக மாறுறீங்க. நம்ம எப்பவுமே அந்த சமுதாயத்துல இருக்கிற ஒழுக்கங்களை வைத்து அந்த சமுதாயம் சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கத்தை பின்பற்றித்தான் வாழணும். நான் ஒழுக்கமானவன் வாழ்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. சமூகம் சார்ந்து நாம் வாழ வேண்டும். ஒரு கூட்டம் என்றால் அந்த கூட்டத்தை சார்ந்து வாழ வேண்டும். இதுதான் மனிதனுடைய இயல்பான விதி. நீ எதை சார்ந்திருக்கிறாயோ அதை சார்ந்து இரு. உனக்குன்னு சுயமா ஒரு விஷயத்த உருவாக்கிட்டு மற்றவங்கள அதுக்குள்ளார கொண்டு வராது, அவங்கள கஷ்டப்படுத்தாது. சோ நமக்கு என்ன தெரியணும், நம்ம ஒழுக்கமா இருக்கிறனால ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களால உலகத்துக்கே கஷ்டம். ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவர். ஆனா ஒரு சமுதாயம் எப்படி இருக்கிறதோ அதோட மக்களோட, உங்க வீட்டை எடுத்துக்கிங்களேன், நீ ரொம்ப ஒழுக்கம், நீ ரொம்ப கரெக்ட், உங்க வீடு சந்தோஷமாவே இருக்காது. வீடு சந்தோஷமாவே இருக்காது. எப்ப நமக்குள்ளார நம்ம சரியானவர் அப்படின்னு ஒரு வீட்டுக்குள்ள தோணுதோ அங்க நிம்மதி போயிடும், அங்க நிம்மதியே இருக்காது. நம்ம மொத்த குடும்பமும் ஒழுக்கம்னு நீங்க எப்போ உணர்றீங்களோ அப்ப சந்தோஷம் தானா தேடி வருது. ஏன்னா உங்களுக்கு மத்தவங்க மேல குறையே இல்லை. அவங்க பார்வையில அவங்க வாழ்க்கையில அவங்க ஒழுக்கமா தான் இருக்கிறாங்க. நீ யாரும் இல்லைங்க, உனக்கு எந்த விலையும் அங்க கிடையாது. அந்த குடும்பமே ஒழுக்கமா இருக்குங்கும் போதுதான் அங்க அழகான சந்தோஷம் வரும், ஐஸ்வர்யம் வரும், அருள் வரும். நீ மட்டும் ஒழுக்கமா இருந்தீன்னா நீ ஒரு முட்டாள், நீ ஒரு ரவுடி, நீ ஒரு பைத்தியம், அதுதான் கரெக்ட். நீ ஒரு லூசு. எப்ப நம்மளை மட்டும் ஒழுக்கம் நினைக்கிறோமோ அப்ப அறப்பைத்தியமாக நம்ம மாறிட்டோம்னு அர்த்தம். நமக்குள்ள நிறைய தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு அது புரியறதே இல்லை, இதை ஏத்துக்கிறதே இல்லை. நம்ம என்ன பண்றது, நான் தான் ஒழுக்கம், நான் தான் சரி, நான் தான். நீ அப்பதான் ஒழுக்கமே இல்லாம போயிருக்கிற நீ. ஏன்னா மற்ற மனிதர்களோட பார்வைய உணரவே இல்லையே. நீங்க ஒரு விஷயத்த சரின்னு சொல்றது அவங்க பார்வையில அது தவறு இல்லையா? அப்போ இப்போ ஜென்ரலா உங்க குழந்தைகள்லாம் காலேஜ்ல ஸ்கூல்ல எல்லாம் போய் படிக்கிறாங்க, நீங்க போய் படிக்கல. சோ அங்க என்ன சிச்சுவேஷன் எப்படி வேணாலும் இருக்கும். ஆனா அந்த குழந்தைங்க அதெல்லாம் படிச்சு அந்த சூழலை ஏத்துக்கிட்டு அங்க நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருக்கும். சில விஷயங்கள்லாம் செய்வாங்க, செய்ய மாட்டாங்க. நீங்களும் அதையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. ஆனா ஒரு லாஜிக்கா உங்களுக்கு என்ன தெரியும், படிக்கணும், ஹோம்ஒர்க் செய்யணும், கரெக்டா கிளாஸுக்கு போகணும். இந்த 3 லாஜிக் தான் உங்களுக்கு தெரியும். உங்க கூட இருக்கிற மணி நேரங்கள் 5 மணி நேரம், 6 மணி நேரம், இல்ல 8 மணி நேரம். பாக்கி இருக்கக்கூடிய 16 மணி நேரம், 18 மணி நேரம் அவங்க அந்த உலகத்தை, அந்த டீச்சர்ஸ, அந்த ஸ்கூலை சார்ந்துதான் இருக்கிறாங்க.
சோ அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அங்க என்ன சூழல் இருக்கு, அவங்க எப்படி அந்த கம்யூனிகேஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சோ மேபி இன்னைக்கு ஹோம்வொர்க்கே பண்ணலைனாலும் அவங்க டீச்சர் அவரை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு அந்த அறிவெல்லாம் இருக்காது. குழந்தைய அடிச்சு போடுவீங்க. ஏன்னா நீங்க ஒழுக்கமானவங்க, நீங்க சரியானவங்க, கொடுத்ததை கரெக்டா செய்யறவங்க. அப்படி இல்லைங்க. அங்க நிறைய விட்டு வீழ்ச்சி இருக்கிறது, அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, சின்னதா கரெக்ஷன் இருக்குது. அது குழந்தைகளோட மனநிலையில உங்களுக்கு எதிரான நிறைய விஷயத்த உருவாக்குவதற்கான காரணமாக அமைவதை நீங்க அவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறனாலதான். சோ குழந்தைகளோட அவங்களோட உலகம் எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சு வாழ்ந்தோம்னா அது வேற மாதிரி அவங்க உலகத்துல வாழ்றது அவங்களுக்கு புரியும். ஸோ அப்ப இங்க எங்க எல்லாருமே நீங்க தவறா புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, நீங்க ஒழுக்கமா இருக்கிறீங்கன்னு நீங்க நம்புறதுதான். புரியுதா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கோ? எதுலயோ அடி வாங்கின மாதிரி இருக்கா? சார் ஒழுக்கமா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா சார்? நீங்க என்னமோ சொல்லிடுறீங்க ஒழுக்கம். இந்த சமுதாயத்துல எத்தனை கொஞ்சம் ஒரு ஒரு நூல் ஏமாந்தா கூட நம்மளை கொண்டு போய் பாங்குழியில் தள்ளிட்டு போயிட்டே இருக்குங்க. ஆனா எஸ் அந்த சார். காலத்துல வாழ்ந்து படிக்காதவங்க கூட நல்ல ஒழுக்கமா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. படிச்சீங்க நிறைய தப்பு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னுடைய சூழ்நிலைக்கு தோணுது. ஆனா எஸ் உண்மை சார். வந்து இன்னும் நம்ம தொடர்ச்சியான ஒரு முயற்சி எடுத்தோம்னா நம்ம ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம் ஐயா. ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்க முடியும். இப்ப என்ன கூட எஸ் நிறைய பேர் கண்டிப்பா. இது பண்ணுவாங்க, ஏன் மருந்து மாத்திரை இல்லாத உடம்பு எப்படி வச்சிருக்கிற ஸ்டிப்பா இந்த வயசுலயும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ம் நிறைய இதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். நம்ம எடுத்துக்காட்டா இருக்கும்னு வச்சுக்கலாம் எங்களுக்கு. அது அப்படிதான். ஏன்னா இந்த ஒழுக்கம்ங்கிறது வந்து அதுக்கு ஒரு டெஃபினிஷனா எதையும் சொல்லவும் முடியாது. இந்த அடிப்படையில தான் ஒழுக்கத்தை வந்து நம்ம கொண்டு போக முடியும்னாலாம் சொல்ல முடியாது. நான் அதனாலதான் சொல்றேன், உங்க குடும்பத்துக்குள்ளார நீங்க வந்து அதை மேனேஜ் பண்ணீங்கன்னா அது ஒரு ஒழுக்கம் தான். நீங்க எதையோ சிந்திச்சுக்கிட்டு மத்தவங்கள மாத்தணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க ஒழுக்கம் கெட்டவங்க. ஒழுக்கங்கிறது மானத்தை காப்பாற்ற அந்த ஒரு செயல் மட்டும் இல்ல. வார்த்தைகள்ல ஒழுக்கம் இருக்கு, எண்ணங்கள்ல ஒழுக்கம் இருக்கு, சிந்தனையில ஒழுக்கம் இருக்கு, உடையில ஒழுக்கம் இருக்குது, உணவுல ஒழுக்கம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு எல்லா நிகழ்வுகளிலுமே ஒரு ஒழுக்கம் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஒழுக்கம் என்னன்னா, தண்ணி அடிக்க கூடாது, ட்ரெஸ் கோடு கரெக்டா இருக்கணும், தவறான அந்த வழிகள்ல போகக்கூடாது. இது ஒரு 2, 3 தான் ஒழுக்கம் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படி கிடையாது. காலையில நம்ம எழுந்திருச்சோம்னா ஒரு ரூம்ல ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போறோம். தேவையில்லாம ஒரு ஃபேனோ ஒரு பல்போ எரியுதுன்னா அதை ஆஃப் பண்றோம், அப்படி போறோம் அப்படின்னா இது ஒரு ஒழுக்கம். இது வந்து ஒரு கடமையை நம்ம செய்யறோம், ஒரு தவறை செய்யாம இருக்கிறோம். இது ஒரு ஒழுக்கம். நீங்க படுத்திருக்கிறீங்க, அப்படியே எந்திரிச்சு போகாம அந்த பெட்ஷீட்டை மடிச்சு ஓரமா வச்சுட்டு போறீங்க, இது ஒரு ஒழுக்கம். உங்க ட்ரெஸ் போடுறீங்க, ஒரு அயன் பண்ணி போடுறீங்க, இது ஒரு ஒழுக்கம் இல்லையா? உங்களையே வந்து நீங்க ஒரு அழகாக எப்பவுமே வந்து காலையில டக்குன்னு எந்திரிச்சு ஃபேஸ் எல்லாம் ரெடி பண்ணி அப்படி முடியெல்லாம் சீவி ஒரு கிளாஸ் அட்டன் பண்றோம், அப்போ அப்படியே வீடியோலாம் ஆன் பண்ணி உட்கார்ந்து பேசுறோம், இது ஒரு ஒழுக்கம். ஒரு உணவு சாப்பிட்றோம், உள்ளங்கையில இங்க ஆகாம 5 விரல்ல மட்டும் சாப்பிட்றோம், இது ஒரு ஒழுக்கம். இது வந்து ஊறணும், உணர்வுகள்ல வரணும். நீ ரிச்சா மாறணும், பணம் நிறைய வேணும், வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், பினான்சியல் ஃப்ரீடமாக இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும் சாமி. சும்மாலாம் வராது, சும்மாலாம் கிடைக்காது. ரிச்சுங்கிறது என்னன்னா, ஒரு ஒயிட் கிளாத்தை உங்க கையில கொடுத்தா அது அழுக்கே இல்லாம 1 மாசம் நீங்க வச்சிருக்கணும். இதுதான் ரிச்னஸ். புரியுதா? அந்த ஒயிட் கிளாத் எப்போ உங்க கையில அழுக்காக இருக்கிறதோ
நீங்க ஒழுக்கமாவும் இல்லை, உங்களால ரிச்சாகவும் மாற முடியாது, நீங்க புவரா தான் இருப்பீங்க. நிறைய விஷயம் இருக்குது. ஆனா அதெல்லாம் புரியாம எல்லாத்தையும் திருத்தருக்கு நடந்துட்டு இருக்கீங்க இல்லையா? எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும்னு நமக்குள்ளார ஒரு கோவக்காரனாக நம்ம மாறிட்டு இருக்கோம். ரொம்ப மோசமான மனநிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப ஒழுக்கம் நினைக்கிறது தான் நீங்க ரொம்ப கெட்ட மனிதனாக இந்த பூமியில வாழ்றீங்கன்னு அர்த்தம். நான் ரொம்ப ஒழுக்கம் நீங்க எப்ப நினைச்சாலுமே இந்த சமுதாயத்துக்கு எதிரான நபராக நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சோ அப்ப எப்படிதான் அந்த ஒழுக்கத்தை உணர்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மற்ற மனிதர்கள் நம்மனால எப்படி இருக்கிறாங்கங்கிறது தான் முக்கியம். மற்ற மனிதர்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் சிந்தனைகளையும் எப்பவுமே நீ உன்னோட எதிரே இருக்கக்கூடிய மனிதருடைய மனநிலையையும் சிந்தனையையும் வார்த்தைகளையும் அவங்கள எப்படி நம்ம பார்க்கறது, அவங்க என்ன நினைப்பார்கள், அவர்களுடைய இடத்திலிருந்து பார்க்கக்கூடியவராக நம்ம மாறும் பொழுதுதான் நமக்குள்ள உண்மையான ஒழுக்கம் வரும். நம்ம ஒரு வார்த்தை ஒருத்தர்கிட்ட பேசுறோம் அப்படின்னா நம்ம விடுற வார்த்தை அவங்க மனசுக்குள்ளார எண்ணத்தை உருவாக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு அந்த வார்த்தையை வெளியே விட்டோம்னா நம்ம ஒழுக்கமானவர்கள். நான் ரொம்ப ஒழுக்கமானவன், நீ ஏன் இப்படி இருக்கிற நம்ம நோட்டிஃபை பண்ணா நீ ஒரு எதிரியாக மாறுகிறாய், இல்லைன்னா நீ ஒரு கோவக்காரனா மாறுற. உங்களுக்குள்ள ஆன்சைட்டி டிப்ரெஷன் எல்லாமே வந்துருச்சு. ஏன்னா அடுத்தவங்களை மாத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க. பட் நீ மாறவெல்லாம் வேண்டாம், நான் சார் உன்னை கண்டு புரிஞ்சுக்கிறேன். கண்டு என்ன சொல்றது, கண்டு காணாமல் சுத்த தமிழ் வரல சார். கண்டு காணாம போயிட்டா அதுக்கு என்ன சார்? கண்டும் காணாமல் போறது அப்படிங்கறது அது சரியில்லை. அப்படி உணர்வது அதுவும் சரியில்லை. உணர்வது அவங்கள அதுவும் ஃபீல் சரியில்லை. ஆகுறது. ஓகே சார். அவங்கள அது ஃபீல் நீங்க ஆகுறது முதல்ல ஏசுன்னீங்களா, அது என்ன சார் அது? எப்படிமா? அப்பவே ஃபர்ஸ்ட் சொன்னீங்க ஏசுன்னா அது என்ன சார்? ஏசா என்னமோ அது என்னமோ சொன்னீங்களே, ஏசு எல்லாத்தையும் ஏசக்கூடாது, ஏசக்கூடாதுன்னு எல்லாத்தையும் நீங்களே. திட்டுறது, திட்டுறது. ஓகே எல்லாத்தையும் ஓகே தவறு ஓகே. சொல்றது, எல்லாத்தையும் ஏசுதல் அப்படிங்கறது தவறு சொல்றது. சரிங்க தேவையில்லாம சரிங்க சார். நீ சரியில்லை நான் சரியில்லை நம்ம சொல்லக்கூடியது. ஓகே ஓகே சார். இப்போ வெற்றி அடையணும்னாலே நம்ம வெற்றியாளர்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் தேர்ட் மைண்ட் செட் இல்லையா? நம்மளோட சரௌண்டிங் அதுதான் அந்த தேர்ட் மைண்ட் செட் அப்படின்னு சொல்றது. ஒரு மூணாவது நிலையில இருந்து நம்ம மற்றவர்களை உணர்வது. ஸோ நமக்கு புரியவே மாட்டேங்குது. திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்மளோட ட்ராக்குள்ள வர்றதுக்காக முயற்சி பண்றோம். ஸோ இந்த கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் 7 மணிக்கு கிளாஸ். 7:10க்கு மேலதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கேள்வி, இந்த ஆளுக்கு அறிவே இல்லையா? ஒரு 7 மணினா 7 மணிக்கு ஒழுக்கமா கிளாஸ ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? இவரெல்லாம் ஒரு குரு, இவரெல்லாம் ஒரு கிளாஸ் நடத்துறவர். 7 மணினா 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்றது இல்ல. சும்மா போட்டு போனை நோண்டுறது, உட்கார்ந்துட்டு இருக்கிறது, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. ஆக்சுவலா நீங்க சிந்திச்சு பாருங்களேன். ஒரு ரோட்ல நம்ம ஒரு 50 கிலோமீட்டர் பயணிக்கிறோம். ஸோ பயணத்தின் பொழுது நமக்கு நிறைய கிராஸ் பண்ணி கார்கள் பைக் எல்லாம் போயிட்டே இருக்கு. உங்களோட இலக்கு 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்துல நம்ம 50 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணா ஒரு 50 நிமிஷத்துக்குள்ளார அங்க போய் சேர்ந்துடலாம் இல்லையா? இதுல நம்ம அதிவேகமா போனோம்னா நம்ம ஒரு 49 நிமிஷம் இல்ல 45 நிமிஷம் இல்ல 40 நிமிஷத்துல போய் சேருவோம். சரி, ஓகே, நல்லபடியா அங்க வேகமா போய் சேர்ந்துட்டோம். உண்மைதான், கரெக்ட். அங்க போய் என்னத்த பண்ண போறீங்க? உங்க வீட்டுல போய் தூங்க போறீங்க, உட்கார போறீங்க. இல்ல நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிளட் வாங்கிட்டு போறீங்கன்னு ஒரு சிச்சுவேஷனே வச்சுக்கலாமே. அந்த பிளட்டை கொண்டு போய் கொடுத்துட்டீங்க.
அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்க கேட்டது ஒரு 1 ஹவர்ல பிளட் கொண்டு வாங்கன்னு. நீங்க ஒரு 50 நிமிஷத்துல கொண்டு போறீங்க. அதுக்காக ரொம்ப டென்ஷன் ஆகி 40 நிமிஷத்துல கொண்டு போனா உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அவங்க கொடுத்த 1 மணி நேரத்துக்கு உள்ள கொண்டு போனா ஓகே தான். அதுக்காக 40 நிமிஷத்துலயே நீங்க போய் சேரணுங்கிறது, அது உங்களுக்கு பார்க்கிற இயல்பான பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு சரி. நம்ம அவ்வளோ அக்யூரசியா இருக்கிறோன்னு. அங்கதான் உங்களையே நீங்க இழந்துடுறீங்க. உங்களுக்கான நேரம் 1 மணி நேரம் இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நிதானமாக, அமைதியாக, பொறுமையாக அந்த ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை சமாளிக்க தெரியணும். இதுதான் வாழ்க்கை. அந்த வேகமா அந்த சரியான நேரத்தை நோக்கி பயணிக்கிறதல்ல வாழ்க்கை. எவ்வளோ பாதுகாப்பாக, ஏன்னா நீங்க இருக்கணும் அங்க. நீங்க அந்த செய்யற செயல் வெற்றிகரமாக மாறணும். அப்பதான் எல்லாமே சரியாகும். நமக்கு அது புரியவே மாட்டேங்குது. திரும்ப திரும்ப நீங்க உங்க வாழ்க்கையில எதையோ நோக்கி கரெக்டான நேரத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களால ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு தடவை சரியான நேரத்தை நோக்கி நம்ம ஓடும் பொழுதும் நமக்குள்ள ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இல்லையா, ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்துரும். அது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களோட வாழ்நாள அது குறைச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணோம்? வாழ்றதே வாழ்நாளுக்காக தான். அதை புரியாம இவ்வளோ வேகமா ஓடி என்ன பண்ண போறீங்க? அப்போ உங்களுக்கு தான பயிற்சி என்ன? காலையில ஒரு 10 நிமிஷம் காத்திருக்கிறது. அதே உங்களுக்கு கிளாஸ் தான். எந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளார வேண்டாத சிந்தனைகள் வருது, மற்ற மனிதர்களை பத்தி என்னெல்லாம் ஏசுகிறீர்கள், உங்களுக்குள்ளார என்னெல்லாம் ஓவர் தாட்ஸ், எத்தனை பேர்த்த நீங்க இந்த கோவத்துல திட்டுறீங்க, இதெல்லாம் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இந்த எமோஷனல் தான் சரி செய்யணும். அதுக்கே நமக்கு பயிற்சி வேணும். அப்ப நமக்கு காத்திருக்க தெரியும் இல்லையா? காத்திருக்கணுமா வேண்டாமா? உங்களுக்கான ஒழுக்கமாக நீங்க வாழ்வதுங்கிறது ஈஸி. உங்களை சுற்றி இருப்பவர்களுக்காக வாழக்கூடிய அந்த ஒழுக்கமான வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கல். ஸோ அதனாலதான் நீங்க ஒழுக்கமா இருந்துட்டு போயிடுறீங்க. அப்படி இருக்கிறனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ நம்மை சுற்றி இருப்பவர்களுக்காக நாம் அவர்களையும் ஒழுக்கமாக வச்சு நம்மளும் ஒழுக்கமா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அது ரொம்ப கிரிட்டிக்கலும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கும் ஒரு விதமான மனநிலை, ஒரு விதமான எண்ணங்கள், சிந்தனைகள் இதெல்லாம் இருந்துட்டே இருக்கிறனால நம்மளை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா போயிடும். ஆனா எப்ப நம்ம அந்த கண்ட்ரோல்ல இருந்து அந்த சமுதாயத்தை, அந்த சூழ்நிலைய, அந்த இடத்தை அட்ஜஸ்ட் பண்ண கத்துக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையுமே வென்ற முடியும். ரொம்ப ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாம். என்ன காரணம்? ஏகதேசம் ஒரே எண்ணத்துக்குள்ளார நம்ம வந்துடுறோம் இல்லையா? அங்க ஒரு தப்பு நடக்குது. அதாவது அவர் கொஞ்சம் லேட்டா சோம்பேறி, தூங்கி எந்திரிச்சு மூஞ்சி கழுவி வர்றதுக்கு லேட் ஆகும். அங்க நம்ம காத்திருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம், கோவமே படல. சோ அங்க ஒரு நட்பும் ஒரு அழகான சந்தோஷமும் நமக்குள்ள ஏற்படுது. அவங்க நம்மளை அசிங்கமா திட்டுறதுக்கு பதில், பாவம் நமக்காக வெயிட் பண்ணாங்களேன்னு நமக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு நல்ல எண்ணத்தை, நன்றிய தெரிவிக்கக்கூடியவர்களாக மாறுறாங்க. ஏன்னா உங்களோட வேகம், உங்களோட ஒழுக்கம் அவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. ஒரு இடத்துலயும் அப்படிதான். மனைவி சரியில்லை, கணவன் சரியில்லை, குழந்தைகள் சரியில்லை. காரணம் என்ன? உனக்குள்ள நீ ஒரு ஒழுக்கத்தை வச்சிருக்கிற, அதான் பிரச்சனை. அவங்களுக்குள்ள வேற ஒரு ஒழுக்கத்தை வச்சிருக்கிறாங்க, அது அவங்களோட ஒழுக்கம், அவங்களோட உலகம், அவங்களோட வாழ்க்கை. நீ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம்
அவங்க எப்படி ஒழுக்கமா இருக்கிறாங்களோ அதை வந்து ஏன் நீங்க வந்து கவனிக்க கூடாது? அவங்களுக்கான இடத்த கொடுக்க கூடாது? ஸோ நீங்க நினைக்கிற அதே எண்ணம் அவங்களுக்கு வரணுங்கிறது ஏன் அவசியம் இல்லையே? அதுல அறிவு இருக்கலாம்ல. அவங்க சொல்றாங்க இந்த வேலையை வந்து நம்ம இப்படியும் செய்யலாம் அப்படின்னா அவங்க அறிவுல அவங்க சொல்றாங்கன்னா, இல்ல நான் இப்படிதான் செஞ்சிருக்கிறேன், நான் இப்படிதான் பண்ணிருக்கிறேன், ஓகே ரிலாக்ஸ், விட்டுருங்க. உங்க சைட விட்டுருங்க, உங்க ஒழுக்கத்தை கொஞ்சம் விட்டுருங்க. அவங்க வேற ஒரு ஒழுக்கமா செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா மாடர்ன் லைஃப் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு அறியாத, நமக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம குழந்தைய கத்து வச்சிருக்காங்க. உங்க கணவனுக்கு நிறைய தெரியும், உங்க மனைவிக்கு நிறைய தெரியும். அந்த ஸ்பேஸ கொடுங்க கொஞ்சமா. சரி நீ என்னதான் பண்ணுவேன் பார்க்கலாமே. ஏன் அப்படி சிந்திக்க கூடாது? புரியுதா? ஸோ நம்ம ஒரு நல்ல ஒரு குரூப்பா இருக்கணும், நல்ல ஒரு லைஃப் இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான இடத்த கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நீங்க நீங்க நல்லா வரணும்னா ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா கண்டினியூவா நீங்க வந்து திரும்ப திரும்ப அதை செய்யுங்க. அது மூலமாக உங்களுடைய ஸ்கில் டெவலப் ஆகும், உங்களுடைய மன ரீதியான பிரச்சனைகள் சால்வ் ஆகும். நீங்க எதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறீங்களோ, மெயினா பயிற்சிகளை அதிகமா செய்யறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். அதை விட்டுட்டு நான் ஒரு வாழை பிடிச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி போவேன்னு நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்து நிறைய பூகம்பங்கள் வரத்தான் செய்யும். புரியுதா? எஸ் ஆர் நோ? இந்த இந்த மெடிடேஷனுக்கு போயிடலாமா? ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நம்ம 10 நிமிஷம் முன்னாடியே முடிக்கணும். இந்த அடிக்கடி நிறைய எழுதி வைக்கிறதுனால வர பிரச்சனை. ஸோ இன்னைக்கு வந்து இந்த கருத்து சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமான கருத்து, அதனால டைம் எடுக்க வேண்டியதாயிருச்சு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எஸ் சார் நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்கேன், இப்ப கொஞ்சம் புரிஞ்சிருக்கு சார். ஏன்னா நானும் அப்படிதான் நம்ம கரெக்டா இருக்கிறப்ப ஏன் இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்லாம் நினைச்சிருக்கேன், ஒதுங்கி போயிருக்கேன். அப்புறம் கேள்வி கேட்க மாட்டேன், நம்மளுக்குள்ளவே வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கு அதெல்லாம். அப்புறம் அது வந்து டிப்ரெஷன்ல போய் விட்டுருக்கு. இப்ப இல்ல, நான் சொல்றதெல்லாம் ஒரு 10 இயர்ஸ் பேக். அதுக்கப்புறம் அதுல இருந்து மெல்லமா இப்ப வெளியே வந்துட்டேன். அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்ன்ற கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணோன்னா இப்ப கொஞ்சம் தெளிவா இருக்கு சார். எஸ் எஸ் தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. ஸோ டைப்பிங் பண்ணலாமா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ், உங்க கண்களை மூடிக்குங்க. உங்க இரு கால்களையும் நிலத்தோடு பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். Take deep breath. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Relax. உங்களுடைய உடலையும் மனதையும் தளர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சுற்றத்தை பாருங்க, உங்களோட சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை, யாரெல்லாம் உங்களோட இருக்கிறார்களோ அவங்க எல்லாத்தையும் பாருங்க. அப்படியே அந்த குரூப் ஃபார்ம் பண்ணுங்க. அப்படியே உங்களோட இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும், உங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் உங்களோட ஒருங்கிணைங்க. ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுங்க. அப்படியே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸையும் அதில் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஆட் போங்க, ஜாயின் பண்ண வைங்க, ஆட் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க, ஆட் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. அப்படியே உங்களோட எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அவங்க எல்லாரும் உங்களை சுற்றி சூப்பராக இருக்கிறாங்க.
நல்ல குரூப்பா வச்சிருக்கிறீங்க. எஸ், ஓகே. அந்த எல்லா மனிதர்களுமே நன்மனிதர்களாக இருக்கிறார்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் அவர்களுடைய உள்ளங்கள் சிறந்ததாக இருக்கிறது. உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய சிந்தனைகளும் அவருடைய சிந்தனைகளும், அவருடைய எண்ணங்களும் அவர்களுடைய அனைத்து செயல்களும் நன்மையாக, ஒருங்கிணைந்ததாக, ஒழுக்கமானதாக, எல்லாரும் ஒரே ஃப்ரீக்வன்சியில், நீங்க எல்லாரும் ஒன்னையே சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். எஸ், this is the all. Yes, this is the we all. Yes, அப்படியே அந்த சந்தோஷமான மனநிலையில உங்களுக்குள்ள இருந்த அந்த ஒளியை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒளியை எல்லாம் சேர்த்து மிக பெரும் ஜோதியாக, சக்தியாக, ஒளியாக உணருங்கள். அந்த உணர்வோடு உங்களுடைய சந்தோஷத்தை, உங்களுடைய அந்த வெளிச்சத்தை உணருங்கள். Feel the energy, the light. Yes, அது அழகான ஒரு ஒளிரக்கூடிய சக்தியாக இருக்கிறது. ஸோ அதற்காக அந்த பிரபஞ்ச சக்தி உங்களோடு இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் அனைவரும் நன்மையானவர்களாக இருப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ. Feel the all. Yes, thank you. Thank you, thank you, thank you. Thank you, universe. Thank you, God. Thank you. Thank you, God. Normal breathing. Relax. அந்த சந்தோஷத்தை, அந்த சிரிப்பை உங்க முகத்துல கொண்டு வாங்க. அந்த அன்பினோட பொலிவை உங்களுடைய முகத்தில் காண்பீங்கள். உங்களோட புன்னகையை அங்க அதிகப்படுத்துங்கள். எஸ், தேங்க்யூ. Okay, relax. Open your eyes. நல்ல ஒரு மாற்றங்கய்யா, சிறப்பா இருந்தது. எஸ், தேங்க்யூ. அது உங்களோட குடும்பமாகத்தான் இருக்கணும். ஏன்னா அவங்க தான் அவங்க. ஓகே, ஓகே சார். ஓகே. உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. சூப்பர். சார் நல்லா இருக்கு சார் இந்த ஃபீல். எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரே வாட்டி இது பண்ணது. எஸ், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. நல்லா இருக்குங்க சார். தேங்க்யூ சார். எஸ், தேங்க்யூ. நான் பண்ணும்போது அது விரிவா அந்த ஊருக்கே போய் அருமையா இருந்தது சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். தேங்க்யூ சார். சூப்பரா இருந்துச்சு. எஸ், நான் உங்களோட பண்ணும்போது அந்த பிரியா உங்க நம்பர் இன்னும் நீங்க ஃபீட் பண்ணலன்னு நினைக்கிறேன். உங்க நம்பர் இன்னும் எனக்கு ரிசீவ் ஆகல. சார் அவங்க நேம் பிரியாவா ராணி? எஸ், இந்த நம்பர் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க சார். தேங்க்யூ சார். இன்னைக்கு மெடிடேஷன்
நம்ம ஃபேமிலி மட்டும் இல்லாம இந்த ஃபேமிலியும் சேர்த்து செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி சார். ஜியோஜி ஃபேமிலியும் சேர்த்து இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு இது இணைச்சு செஞ்சதுக்கு இன்னைக்கு நல்லா இருந்ததுங்க சார். நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். ஓகே, தேங்க்யூ. நம்பர் நோட் பண்ணிட்டீங்களாமா? எஸ் சார், இப்போ நோட் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் அந்த மாதிரி ஏதாவது எனக்கு அது கொஞ்சம் டவுட்டா இருந்தது, உங்க நேம் கரெக்ட். என்கிட்ட ஒரு நம்பர் இருக்கு, அதுவா நினைச்சு. ஆமா, எனக்கும் அது 2-3 பிரியா இருக்காங்க போல இருக்கு. இது ஒரு எஸ் சார். நம்பரு, இன்னொரு நம்பர் இருக்குது. அதான் சன் அவர் கொடுத்து காண்டாக்ட் பண்ணுங்கன்ட்டே இருக்கிறாரு. ஆனா என்னால காண்டாக்ட் பண்ணவே முடியல. ஓகே, அந்த புது நபர்கள் வந்து நீங்க மகா ஒன்று பேசிருங்கம்மா. 2 நம்பர் இருக்கு. கலாநிதி கலாநிதி ஜாயின் ஆயிட்டார் சார், ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிட்டாரு. பிரியா மட்டும் பேசிருங்க. ஓகே சார். பிரியா, தென் ராஜா கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. நம்மளோட பேசிக்ல இருக்கிறாரு, இதுல ஃபண்டமெண்டல்ல அவருக்கு வந்து கொஞ்சம் பேசுங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் எ நைஸ் டே. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓகே சார். சார் இதுல உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு, எங்களுக்கு ஒரே குடும்பமா இருக்கு, ஒரு பெருமையா இருக்குங்க. உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குங்க இன்னைக்கு. உங்களோட வளர்ச்சி வந்து நமக்கு மிகப்பெரிய வெற்றி. ஓகே சார், உங்களோட தேங்க்யூ. மன மாற்றமும், உங்களுடைய சிந்தனை மாற்றமும், உங்களுடைய வார்த்தைகளோட மாற்றமும் எல்லாமே வந்து அது என்னோட வெற்றியா, என்னோட மாற்றமா நான் உணர்றேன். ஓகே சார், ஓகே. அவரோட வாய்ஸ் மாறிடுச்சு சார், குமார் சாரோட வாய்ஸ். இல்ல மனசே வந்து என்னன்னா, இந்த 2-3 நாளா வந்து இந்த எக்கோவை பத்தி கொஞ்சம் டீப்பா உள்ள போய் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கொடுக்கணும், நம்ம முகம் மாறணும், நம்மளுடைய எண்ணங்களை எல்லாம் மாத்திக்கணும், எக்கோ வந்து வாழ்த்தணும், இந்த மாதிரி இப்படி உள்ள போக 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 அப்ப இது ஒரு பெரிய பிரம்மாண்டமா இருக்குது. எனக்கு நான் செய்யல, உண்மைதான். ஆனா எக்கோ வாழ்த்தவே நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போறோம் அப்படிங்கிறது தெரியுதுங்க. எஸ் எஸ் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார், நான் ராஜா. எஸ் ராஜா சார். இன்னைக்கு கிளாஸ் நான் மெசேஜ் பண்ணிடுறேன். இருக்கு நான் உங்களை தனியா பேசுகிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஏய் தேங்க்யூ. குளிச்சிட்டு வா அப்படியே போ. ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் எ நைஸ் டே. லவ் யூ ஆல். துணி வேணும்டா மிஷின்ல போட. அது போடுங்க. ஏய் இன்னைக்கு